நியூரோஃபைப்ரோமெட்டாசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் ரொம்ப ரேரான கண்டிஷனுங்க. இதனால் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தீங்க இல்லையா, உடம்பு முழுக்க ஆயிரக்கணக்கில் குட்டி குட்டியாக லம்ப்ஸ் மாதிரி வருது. இது வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால் வருது அப்படிங்கிறதும் சொல்லப்படுதுங்க. இப்போ இந்த மாதிரி கட்டிகள் இருக்கு இல்லையா, இது வந்து கேன்சராக மாறக்கூடுமா அப்படின்னா ஆக்சுவலாக இது நான் கேன்சரஸ் கட்டிகள்னு சொல்கிறாங்க. இந்த கட்டிகள் வந்து ரொம்ப ரேர் கண்டிஷனில் தாங்க பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக பாதிக்காத ரொம்ப ரேர் கண்டிஷன் இது. இதனால் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா இது ஏன் வந்துட்டுருக்கு, இது நம்ம சிகிச்சையில் மாற்ற முடியுமா, இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியுமா, எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். மற்ற சிகிச்சை முறைகளை நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருந்தீங்க, என்கொயரி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. வேறஸ் இது அக்குபஞ்சர் எப்படி அணுகுது, அக்குபஞ்சரில் இதுக்கு தீர்வு இருக்குமா, எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இந்த மாதிரி ரேர் கண்டிஷன்ஸ், அதாவது நிறைய டிசீசஸ் வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸில் நம்ம கொண்டு வரோம். அதில் இந்த நியூரோஃபைப்ரோமெட்டாசிஸ்ன்றது ஒன்று. இப்போ இந்த கண்டிஷன் ஏன் வருது அப்படின்னா, முதல் விஷயம் அக்குபஞ்சரில் அதை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிஷ்யூஸ், அது உடம்பில் ஏற்படக்கூடிய ஒபிசிட்டி, அதாவது தேவையில்லாத சதைகள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது சின்ன சின்ன கட்டிகள் அப்படின்றது, அதாவது மசில்ஸ்லேயே சின்ன சின்ன கட்டிகளாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, இந்த அன்வான்ட் அப்படிங்கிற செல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல், அதாவது சீராக வச்சுருக்கக்கூடிய ஆர்கன் ஆகட்டும் அல்லது பிரச்சனையில் கொண்டு வரக்கூடிய ஆர்கன் ஆகட்டும், 2 உறுப்பை மென்ஷன் பண்ணுறோம். ஒன்று வந்து மண்ணீரல், அடுத்தது ஸ்டமக். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த கண்டிஷன், அதாவது இந்த நியூரோஃபைப்ரோமெட்டாசிஸ் கண்டிஷனில் நீங்கள் பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். பயங்கர டயர்டாக இருப்பீங்க, ரொம்ப லேசியாக இருக்கும், எந்த வேலையுமே செய்ய தோணாது. பர்டிகுலராக டிஃபன் சாப்பிட்ட உடனே இருக்கக்கூடிய அந்த மார்னிங் ஹவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே பயங்கரமாக டயர்டாக இருக்கும். லோ பிபி வர்ற மாதிரி, ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். தொண்டையில் வந்து ஒரு இறுக்கம், ஒரு பிடிப்பு மாதிரி இருக்கும். உணவை விழுங்கிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பெருமூச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிரமங்கள் அண்ட் பாடி டயர்ட்னஸ் நிறையா இருக்கும். ரொம்ப இனிப்பு சுவை விரும்பிகிட்டு இருப்பீங்க. ஹார்மோனல் பேலன்ஸ் இம்பேலன்சஸும் இருக்கிற வாய்ப்பு இருக்குங்க. இது எல்லாமே இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்குங்க. நான் சொன்ன விஷயங்களை வாட்ச் பண்ணுங்கள். தயவு செய்து உங்களோட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுக்காக வருத்தப்படாமல் அக்குபஞ்சரை ட்ரை பண்ணுங்கள்.